ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஓய்வு நாள். 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாத்திராகமும் 20:10. வானத்தையும் பூமியும் தம் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனாய கர்த்தர் 6 நாட்களில் தம் சிருஷ்டிப்பு அனைத்தையும் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பரிசுத்த வேத வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்கிறது. கர்த்தர் 6 நாளைக்குள்ளேயே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமும் 20:11. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமும் 2:2-3. அப்படி கர்த்தர் தாமே ஓய்ந்திருந்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி பரிசுத்தமாக்கி தந்த ஓய்வு நாளை குறித்து தேவனாகிய கர்த்தரின் கட்டளை என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமும் 20:8. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள். யாத்திராகமும் 35:2. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். எசேக்கியேல் 20:20. பரிசுத்த வேத வசனமாகிய தேவனாகிய கர்த்தரின் இந்த கட்டளை 10 கட்டளைகளில் இது 4வது கட்டளை. திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிப்பது எல்லாம் நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதே. அதாவது முதலாவது ஓய்ந்திருக்க வேண்டும், 2வது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே நம்முடைய தேவன். தெய்வம் என்பது நாம் அறியும்படிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் நமக்கும் அடையாளமாகவும் இருக்கிறது. ஓய்ந்திருத்தல் மற்றும் பரிசுத்தமாய் ஆசரித்தல் என்றால் என்ன? என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஏசாயா 58:13-14. வாரத்தின் 6 நாட்களும் நம்முடைய தேவைகளுக்காக, மற்றவர்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக வேலை செய்கிறோம், நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடனான அந்த அன்பில் உறவில் பலப்பட, அவருடைய அன்பின் உறவின் ஆழங்களுக்குள் செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம் நேரத்தை செலவிடுதல் ஆகும். மட்டுமல்ல, ஆண்டவருடைய பணிகளுக்காகவும் அவருக்கு செய்கிற ஊழியர்களுக்காகவும் நம் நேரத்தை செலவு செய்தல் ஆகும். வேறொரு வார்த்தையினால் சொன்னால், நம் ஆவி, ஆத்துமா மற்றும் உடல் என 3லும் ஆண்டவர் இயேசுவுக்குள் மனமகிழ்ச்சியை, இளைப்பாறுதலை, பலனை பெற்றுக்கொள்வதாகும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய, நம்மை தமக்குள் பலப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை நேசிக்க, நம்மோடு உறவாட மற்றும் நாம் நம் சிருஷ்டிகராம் தேவனை கர்த்தரை தொழுது கொள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்தான் பரிசுத்த ஓய்வு நாள். எனவே ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தருக்குள் ஓய்ந்திருந்து இளைப்பாரி பரிசுத்தமாய் ஆசரித்து நம் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நிறைவேற்றுவோம். அவரோடு உறவாடி அவர் தம் இருதயத்தை மகிழ்விப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இப்படியாக சொன்னார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மாற்கு 2:27. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிருமை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எபேசியர் 3:20-21. அல்லேலுயா, பிரைஸ் காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓய்வு நாளை ஆசரிப்போமாக. ஆமென்.